இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது கதையில். ஏதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்த ஒரு பார் ஓனர் பிரச்சனை பண்ணதாகட்டும், இல்லை இப்போ விமலை வச்சு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது இல்லாமல் கிரெடிட் கார்டுக்காரங்க கோபியை போட்டு தொல்லை பண்ணது, அப்புறம் இந்த கணேஷ் திரும்பி வந்தது, அப்புறம் செடியனுக்கு மாலினி, அந்த மாதிரி பல கதைகள் வந்தாலும் கூட கதையுடைய மெயின் 2 கேரக்டர் கோபியும் பாக்கியாவும் மட்டும்தான். எழிலுக்கும் நல்ல ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நடுவில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சி செடியனும் திருந்தி நல்லவரானதுனால இப்போ எல்லா மகளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தாச்சு. இல்லை எழில வேற மாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் அந்த ஹீரோ அப்பீல் இவருக்கு இன்னும் வர ஆரம்பிக்கல. இவரும் ஒரு சைடு கேரக்டர் மாதிரி இப்போ மாறிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கோபிக்கு இப்போ ராதிகாவுடைய ப்ரெக்னன்சியாலையும் ஈஸ்வரியால் வரக்கூடிய குடைச்சல்கள், ஈஸ்வரி எப்படியாச்சும் வீட்டை விட்டு அவங்களாம் துரத்தினு நினைக்கிறதுலாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு பழனிசாமியால் வரக்கூடிய திருப்பங்கள். பழனிசாமிக்கு இவங்க மேலே ஒரு காதல் வந்துருச்சு. அந்த குடும்பமே இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அது இந்த குடும்பத்தை யாருக்காதாலும் பெரிய ஷாக்காக இருக்கும். எழில், அமிர்தா, செல்வி தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே. இந்த சமயத்தில் தான் இப்போ சண்டே 2 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் வைக்கிறாங்க. அதில் இனியாவுடைய பர்த்டே பார்ட்டி வருது. அப்போ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணும் பொழுது தான் பார்த்திங்கன்னா கோபிக்கே கேட்குற மாதிரி வேணும்னே இவங்களுடைய பழனிசாமியுடைய அக்காவும் அம்மாவும் சேர்ந்து பால் பழம்லாம் பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வரோம், தாம்பூலம்லாம் வைக்கணும், வச்சு பொண்ணு கேட்கணும் நம்ம பாக்கியாவங்கிறாங்க. பாக்கியாவை பொண்ணு கேட்கணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? பாக்கியாவோட அம்மாட்ட கேட்கணும். பாக்கியாவோட அம்மா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்க, தம்பி ஒய்ஃப் இருக்காங்க. தம்பி ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை இருக்குது. தம்பி தான் இறந்துட்டார் ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை காமிக்கிறதே இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ராமமூர்த்திக்கிட்டே ஈஸ்வரிக்கிட்டையும் பொண்ணு கேட்டு வரலாம், அவங்க பழைய மருமகளை எங்களுக்கு இப்போ போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரலான்னு வராங்க வேற. இதை கேட்டு இவர் வேறு ஷாக் ஆகுறாரு. பர்த்டே பார்ட்டியில் ஒன்றா ஒட்டி பழனிசாமியும் பாக்கியாவும் நிற்கிறத பார்த்து கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறம் பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கே நேராக கிளம்பி போய், உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை, உன்னை பொண்ணு கேட்க வராங்களா, நீயும் பழனிசாமி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களாமே, நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்குறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசில் தன்னுடைய முன்னாள் காதலியை பார்த்த உடனே முன்னாள் காதலி கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரையும் ஏமாற்றி ஒய்ஃபுக்கே தெரியாமல் ஒய்ஃப்ட்ட டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கி கோர்ட்டுக்கும் கூட்டு போய் அதுக்கு பிறகு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி இப்போ தன்னுடைய பேர குழந்தையே பிறந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அவருக்கு தப்பாக தெரியலையா? அதில் என்ன இருக்குது, என் பிடிச்ச மாதிரி இப்போ தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் பாக்கியாவை பொண்ணு கேட்க வரணும்னு இன்னொருத்தவங்க சொன்னதுக்கு பாக்கியா சொல்லலை. அதுக்கே நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்குறாரு. எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணம் இது. பொசசிவ்னஸ் என்ன இருந்தாலும் நம்ம கைவிட்டு போனப்புறம் அப்படியே அவருக்கு மனசு தாங்கல காதல்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கன்றாவையும் கிடையாதுங்களா, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அவருக்கு பொறாமையும் வைத்தறிச்சலும். அவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இப்போ இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்மளை ரொம்ப உதாசீனப்படுத்திடுவாங்க. அந்த பசங்க எல்லாமே அந்த பக்கம் போயிடுவாங்கங்கிற பயம் கூடவே நிறைய வைத்தறிச்சல். இதுதான் அவர் அப்படி பேச வைக்குது. இதை கண்டிப்பாக போய் அடுத்து ஈஸ்வரிட்ட வேற சொல்லுவார், உங்கள் பழைய மருமகளை இன்னொரு புது மருமகளாக்க போகிறாங்க இன்னொருத்தங்கன்ட்டு. அதில் பல பிரச்சனைகள் வரப்போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். இந்த கல்யாணத்தை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க